சோ ஃபார் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, இ இன்னைக்கியோட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஃபுல் செட். ஸ்டேட்ஃபுல் செட் முடிச்சுட்டு, கான்ஃபிக் மேப், சீக்ரெட்ஸ். நம்ம இந்த 3 டாபிக்ஸ் இன்னைக்கு இஃப் வி ட்ரை, வி கேன் கவர் திஸ் 3 டாபிக்ஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் தான். ஸ்டேட்லெஸ் இன் த சென்ஸ், ஆ இப்போ நம்ம ஒரு பாட் ரைஸ் பண்றோம். ஒரு பாடோ, ஒரு டிப்ளாய்மென்ட் செட்டோ, இல்ல ஒரு ரெப்ளிகா செட்டோ ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ண உடனே ஆ வாட் ஹேப்பன்? ஆ இன்கேஸ் இந்த பாட் கிராஷ் ஆயிடுச்சோ, இல்ல ரீஸ்டார்ட் ரீகிரியேஷன் நடக்குதோ, ஆ டெலீட் ஆயிட்டு இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணும்போது, we know that it's those are like ephemeral. Ephemeral in the sense, அதே ஐபி நம்மளுக்கு கிடைக்குமா தெரியாது, ரைட்? இப்ப சப்போஸ் ஒரு பாடே இருக்கு. பாட்குள்ள ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், C1. இப்ப லான்ச் ஆகும்போது இந்த ஐபி இதுக்கு வந்து 10 டாட் சீரிஸ்னு ஒரு ஐபி அட்ரஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10.0.0. இந்த ஐபி லான்ச் ஆகும்போது இதுக்கு அசைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்ல இருக்க கண்டெய்னருக்கு. நெக்ஸ்ட் இதை நான் ரீக்ரியேட் பண்றேன், டெலீட் பண்ணிட்டு அதே பாடை நான் கிரியேட் பண்றேன்னா, வீண் கண்டிப்பா நம்மளுக்கு கேரண்டி கிடையாது. இதே ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குமா தெரியாது. அதே போல நம்ம ஒரு ரெப்ளிகா செட்டோ, ஒரு டேமன் செட்டோ, நம்ம டேமன் செட் சொல்றேன், ரெப்ளிகா செட்டோ இல்ல டிப்ளாய்மெண்ட் செட்டோ நம்ம ஸ்கேல் அவுட் பண்ணும்போது, இட் வில் ஸ்கேல் இன் எ டைம். ஒன் பை ஒன்னா பண்ணாம, லைக் அட் எ டைம்ல இட் வில் கிரியேட், ரைட்? இது இப்ப ஸ்டேட்ஃபுல் செட்ல போயிட்டீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸ்டேட்ஃபுல் செட் போயிட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டரா நடக்கும். ஏன் ஆர்டரா நடக்கும்னா, ஐ வில் ஷோ யூ தோஸ் இன் ரியல் டைமா உங்களுக்கு லைக் டெமோ காட்டும்போது ஐ வில் ஷோ யூ தட். ஸோ ஸோ ஸ்டேட்ஃபுல் செட் வந்து வில் செட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்ஃபுல் செட்டா யூஸ் பண்ணோம்னா, அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து we need to use HTS. HTSனா ஸ்டேட்ஃபுல் செட் தான் சொல்லுவோம். ஸ்டேட்ஃபுல் செட். இதோட ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஃபுல் செட் வந்து நீங்க ஒரு ஸ்டேட்ஃபுல் செட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணீங்கன்னா, இட் வில் கிரியேட் அஸ் எ பாட். ஸோ இதுக்கு நம்ம டிப்ளாய்மெண்ட் செட்ல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே. தென் கண்டிப்பா வி நீட் ஹேவ் பிவி. ஏன் பிவி இருக்கணும்னா, இன்கேஸ் இன்கேஸ் இதே கண்டெய்னர் டெலீட் ஆயிட்டு ரீக்ரியேட் ஆகும்போது, ஐ ஷுட் ஹேவ் த சேம் எந்த ஐபில இருக்கோ அதே ஐபி தான் ஐ வாண்ட் டு ஹேவ். ஸோ ஃபார் தட் வி நீட் டு ஹேவ் டைனமிக்கா நீங்க ப்ரொவிஷன் பண்ணீங்கன்னா, Right. நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது டைனமிக்கா வேணும்னா, ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் டைனமிக்னா யூ ஷுட் ஹேவ் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கணும், அண்ட் பிவிசி இருக்கணும், பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளேவ்னு இருக்கணும். தென் உங்க எஸ்டிஎஸ்ல ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்டோட YAML மேனிஃபெஸ்ட்ல யூ ஷுட் ஹேவ் வால்யூம் கிளைம் டெம்ப்ளேட் இருக்கணும்.
ஸோ இது குடுத்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸி. நீங்க சப்போஸ் ஸ்கேல் இன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட 2 பாட் இருக்கு. இப்ப ஐ வாண்ட் டூ யூஸ் 10 பாட்ஸ் வச்சுக்கோங்களேன். 10 பாட்ஸா நான் ஸ்கேல் இன் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஸ்டேட்ஃபுல் செட்ட. ஸோ வென் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து டைரக்ட்லி டாக் டு பிவிசி. பிவிசி வில் allocate storage for us. So automatically will it will have 10 PVC, 10 storage இருக்கும். லான்ச் ஆகுற எல்லா பாடுமே வந்து it will have PVC ஸ்டோரேஜ் இருக்கும். So it is easy option. In case in case if you are going as a static வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக்கா போகும்போது you need PV, then stateful setல வால்யூம் கிளீன் டெம்ப்ளேட் இருக்கணும். நம்ம ஆட் பண்ணணும். இதுல என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா, நீங்க சப்போஸ் ஸ்கேல் இன் பண்ணும்போது, யூ ஹேவ் டு எத்தன பாடுக்கு நீங்க ஸ்கேல் இன் பண்றீங்களோ, யூ ஷுட் ஹேவ் தட் மச் பிவி. அத்தன பிவி ஃபைல்ஸ் நீங்க எழுதணும். பிவி ஃபைல் நீங்க எழுதணும். ஸோ திஸ் ஒன் ஆஃப் த டிராபேக் தட் ஸோ இதுல ஐ மீன் டு சே static. So what always like a project requires, right? So they always try to choose the டைனமிக் வே. ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டா அந்த ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிவிசி அண்ட் எஸ்டிஎஸ் அந்த ஸ்டேட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ எழுதிட்டோம்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு இன்கேஸ் வி நீட் டு ஸ்கேல் இன் ஆர் ஸ்கேல் அவுட். அந்த அப்ளிகேஷனை ஸ்கேல் இன் பண்ணுமோ இல்லை ஸ்கேல் அவுட் பண்ணுமோ வி கேன் யூஸ் தட். I'll add that. Mm. Okay, let it that stick. ஸோ ஸ்கேல் இன் பண்ணுமோ ஸ்கேல் இன் பண்ணனாலும் இட் இஸ் ஈஸி டு டூ. ஸோ அதே போல இப்போ பாட் இப்போ பாடு வந்து ஒரு பாட் கிரியேட் ஆகுதுன்னா ஸோ யூஸ்வலி நம்ம எப்படி கிரியேட் ஆகும் நம்மளுக்கு டெப்ளாய்மெண்ட் செட் கிரியேட் பண்றோம்னா டெப்ளாய்மெண்ட் செட் வந்து இப்போ டெப்ளாய்மெண்ட் செட் கிரியேட் பண்றோம்னா டெப்ளாய்மெண்ட் செட் கிரியேட் ஆகும் அதுக்கேற்ற ரெப்ளிகா செட் கிரியேட் ஆகும் அதுக்கேற்ற பாட் கிரியேட் ஆகும் கரெக்டா. ஸோ இதோட நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்கும். ஸோ நம்ம டெப்ளாய்மெண்ட்ல என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் டெப்ளாய்மெண்ட்டுக்கு இருக்கும். தென் ரிப்ளிகா செட் வரும்போது ரிப்ளிகா வித் சம் ஆஷ் வேல்யூ இருக்கும்ல ரெப்ளிகா செட்டுக்கு இட் வில் கிரியேட் சம் ஆஷ் வேல்யூ 1 2 3 4 5 6 வச்சுக்கோங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு பாட் பாட் வச்சுக்கோங்களேன் தென் இட் வில் ஹாவ் சம் ஆஷ் வேல்யூஸ் ஃபார் பாட் ரைட். ஸோ நம்மளோட நேமிங் கன்வென்ஷன் இப்படிதான் இருக்கும். வென் யூ யூஸ் ஸ்டேட்ஃபுல் செட் ரைட். ஸ்டேட்ஃபுல் செட்ல நீங்க எஸ்டிஎஸ் மேனிஃபெஸ்ட்ல ஸ்டேட்ஃபுல் செட் மேனிஃபெஸ்ட்ல என்ன நேம் கொடுக்குறீங்களோ மெட்டாடேட்டால என்ன நேம் கொடுக்குறீங்களோ ஆல் பாட் வில் ஹாவ் சேம் நேமிங் கன்வென்ஷன் வித் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ மெட்டாடேட்டா நேம்ல ஐ கிவ் டெமோன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வென் யூ கிரியேட் ஏ பாட் யுவர் பாட் நேம் வுட் பி டெமோ -0. இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போ இஃப் யூ ஹவ் 10 பாட்ஸ்னா it will go up to demo 0, then it will go up to 9. So டெமோ 0 டு டெமோ 9 வரைக்கும் உங்க பாட் வந்து அவைலபிள் ஆகும். அதே போல ஒன்ஸ் யூ ஸ்கேல் இன் ரைட் ஸ்கேல் இன் இப்போ 5 பாட் இருக்கு 5ல இருந்து நான் ஸ்கேல் இன் பண்றேன் அப் டு 9க்கு ஸ்கேல் இன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 9 வரைக்கும் ஸ்கேலிங் பண்றேன்னா ஸோ இட் வில் இன்க்ரீஸ்.
இப்ப நான் அதே ஸ்கேல் அவுட் பண்ணி திரும்பவும் ஐ வாண்ட் டு மேக் டு த்ரீனா, ஸோ வாட் எவர் பாட் கம்ஸ் லாஸ்ட், ரைட்? லாஸ்டா லேட்டஸ்டா எந்த பாடம் இருக்கோ அந்த பாட்டு தான் டெலீட் ஆகுமே தவிர இட் won't delete த ஸ்டார்டிங் பார்ட். டெமோ ஜீரோ பாடோ டெமோ ஒன் பாடோ டெலீட் பண்ணாது. ஸோ இட் வில் பி இன் கண்ட்ரோல்டு மேனர். கண்ட்ரோல்டு மேனர்னா லைக் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணும். ஸோ ஸ்கேல் இன் பண்ணும்போது இட் வில் கோ திஸ் சைட், ஸ்கேல் அவுட் பண்ணும்போது இட் வில் கோ திஸ் சைட். நம்பர் ஆஃப் பாட் டிக்ரீஸ் பண்ணும்போது 5 6 7 8 9 போகும். டிக்ரீஸ் பண்ணும்போது 9 7 8 6 5 அப்படி போகும். ஸோ இட் வில் பி இன் a கண்ட்ரோல்ட் மேனர். அதே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஸ்டேட்ஃபுல் செட் இருக்குன்னா, நீங்க ரெப்ளிகா செட் நீங்க அட் அ டைம் கிரியேட் பண்ணும்போது ஒரு 3 ஆர் 4 ரெப்ளிகாஸ் மென்ஷன் பண்றீங்கன்னா, ஸோ ஹவ் பாட் வில் கிரியேட், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒரு பாட் கிரியேட் ஆகி இட் ஷுட் பி இன் a ரன்னிங் ஸ்டேட்டஸ். ரன்னிங் ஸ்டேட்டஸ் ஆன அப்புறம் தான் it will create another pod. In case first pod failure ஆயிடுச்சுன்னா it will be like it won't create any other pods. It will try to restart பண்ணி பார்க்கும், create பண்ணி பார்க்கும். It's not a, then it shows error. Error இல்லைன்னா error காட்டும் உங்களுக்கு when you see the STS, right? That time it shows pending. Podல போய் பார்த்தீங்கன்னா it will show as an error. Okay. Then இதோட deployment strategy, stateful's ஓட deployment strategy பார்த்தீங்கன்னா, you can use it in two ways. Yeah, ஒரு second. Yeah, you can use two. Deployment strategy பார்த்தீங்கன்னா, rolling update, then on delete. Ah, இந்த ரெண்டு strategy யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ this one. இதோட லிமிடேஷன். ஸோ இது எல்லாமே ஓகே. ஸோ என்ன நம்ம பாட் டெலீட் ஆனோடனே ரீக்ரியேட் ஆகும்போது வில் கெட்டிங் சேம் ஏபி அட்ரஸ். யா, இட்ஸ் குட். ஸோ நம்ம அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். இட் இஸ் வெரி வெல் யூஸ்னா, யா. பட் இட் ஹாஸ் சம் லிமிடேஷன். என்ன லிமிடேஷன்னா, எவ்ரி டைம் இட்ஸ் ரெய்னிங். ஓகே. ஸோ இதோட லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் எவ்ரி திங் வில் ஹாவ் சம் லிமிடேஷன், ரைட்? ஸோ இதுக்கும் ஒரு லிமிடேஷன் என்ன இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் இன் ஆர் ஸ்கேல் அவுட், ரைட்? Scale in or scale out, we must need PV. We must need PV. PV இல்லனா we can't do that. So that's the one. So இதோட சர்வீஸ் டைப் நம்ம இந்த ஸ்டேட்ஃபுல் செட்டை எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு we need to use as cluster IP none. It means cluster IP none கொடுத்த என்ன type of service? Someone can say that? Hello. நம்ம சர்வீஸ் டைப்ஸ்ல பார்த்திருப்போம். கிளஸ்டர் ஐபி நான் கொடுத்தா என்ன டைப் ஆஃப் சர்வீஸ்? இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக கிளஸ்டர் ஐபி கொடுப்போங்க. இல்ல, இன்டர்னல் ஐபிக்காக கிளஸ்டர் ஐபி கொடுப்போம். கிளஸ்டர் ஐபி நன்னு நம்ம ஒரு YAML மேனிஃபெஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் அது? கரெக்ட். ஸோ ஸ்டேட்ஃபுல் செட் பாத்தீங்கன்னா ஹெட்லெஸ் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணும். இட் மீன்ஸ் இட் டைரக்ட்லி ஆக்சஸ் டிஎன்எஸ் நேம். DNS name தான் it directly access. So these are the limitation for this. It use headless service. Okay. இது யூஸ் பண்ணோம். So we'll see. எல்லாமே நம்ம will show in a practical way. It created. Yeah, it created. It's created. Let me associate இது. I meant to say. I'll create a EBS. Excuse me.
ஸோ இந்த சர்வீஸ் அக்கவுண்ட் நத்திங் பட் சர்வீஸ் அக்கவுண்ட் நத்திங் பட் என்னன்னா இப்போ நார்மலா இங்க நார்மலா இப்ப நீங்க ஒரு ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஆக்சஸ கண்ட்ரோல் பண்ண என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஒரு யூசர் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்க்கு வந்து ஆக்சஸ் இருக்கணும்னா இல்லைன்னா வி யூஸ் ஐஎம் ரோல் ரைட்? ஐஎம் ரோல் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ சிமிலர்லி சிமிலர்லி தென் ஒன் மோர் திங். இப்போ நம்ம கிளஸ்டர் யூஸ் பண்ணோம்னா வி ஆர் யூசிங் சிஎல்ஐ ரைட்? இப்போ இந்த கிளஸ்டரை நான் யூஸ் பண்றேன்னா ஐ எம் யூசிங் சிஎல்ஐ. இதே இன்கேஸ் நான் யூஸ் பண்ண தேவையில்ல ஒரு ஆட்டோமேட்டட் யூஸரோ இல்ல ரோபோ யூஸரோ யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் தட் வி நீட் எ சர்வீஸ் அக்கௌண்ட். அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வி ஆர் கிவிங் திஸ் ரோல். எனக்கு இந்த ரோல் நான் உனக்கு தரேன். ஸோ இஃப் யூ கோ அண்ட் சி ரைட் இந்த ரோல் வந்து இஃப் யூ கோ அண்ட் சி இன் ஆர் கிளவுட் ரைட் கிளவுட் ப்ரொவைடர்ல போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ லாகின். If we go to IAM, right? If we go roles, right? ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண ரோல். லைக் ஏற்கனவே டிஃபால்ட் இருக்க ரோல். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நீ இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோ, டிரைவர் பாலிசி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. இஃப் யூ இது பண்ணீங்கன்னா லைக் இஃப் யூ எக்ஸ்பேண்ட் ரைட். ஸோ ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ண அட்டாச் வால்யூம். ஸோ இந்த வால்யூம்ஸ் எல்லாமே யூ கேன் ஏபிள் டு அலோவ். ஸோ இதெல்லாம் நம்ம அலோவ் பண்றோம். அலோவ் பண்ணிட்டு அலோவ் பண்றதுனால இந்த அக்கௌண்ட் ஐஎம் சர்வீஸ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றோம்ல, இந்த கிளஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இஃப் ஐ ரன் திஸ் கமாண்ட் ரைட் இந்த ரோல் ஹெல்ப்ஃபுல்லா யூ கேன் ஏபிள் டு டாக் டு தீஸ் ஏபிஐ சர்வீசஸ். இந்த ஏபிஐஸ் கூட நீ பேசி நான் எனக்கு ரிக்வயர்டான வால்யூம்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். இட்ஸ் ஐஎம் சர்வீஸ் இஸ் லைக் ஆட்டோமேட்டட் அக்கௌண்ட் தட் யூஸ் வித் ஏ ரோல் டு கிரியேட் த சர்வீஸ் ஃபார் அஸ். ஓகே. நான் ரோல் பைண்டிங் கிளஸ்டர் ரோல் பைண்டிங் வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ டீடைலி வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஐ வில் டேக் தி சண்டேக்கு அது கண்டிப்பா பார்ப்போம். லெட் மீ ஐ வாண்ட் டு ஆட் ஆன் ரைட். ஆட் பண்றேன். So I'll go there. Anyone saw this auto mode? I'll explain one day. It's like new feature that introduced like a couple of weeks before auto mode. So it is a good one. I'll explain you that. So I want CBS CSI driver next. So I'm attaching role EBS CSI role. So I'll creating it. It got created. Cube CTL.
Yes. Everything is running. We are good. Okay. Before that, we'll go to my folder. Let me open VS Code. Okay. Hmm. Yes. So, இங்க நான் stateful set எழுதியிருக்கேன். So, it is like normal one. So, நார்மலா நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பிவிசி எழுதுமோ சேம் திங். தென் த ஸ்டோரேஜ் கிளாஸ் சேம் திங். நீங்க டைப் என்ன டைப் வேணுமோ இட் கேன் கோ. ஐம் வெயிட்டிங் ஃபார் அன்டில் பாட் வந்து வர வரைக்கும் ஐ ஆஸ்க் யூ டு பைண்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ண சொல்லி வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் கன்சியூமர் கொடுத்துருக்கேன். தென் இப்போ வி கோ ஸ்டேட்ஃபுல் மேனிஃபெஸ்ட் ரைட். ஒரு பாட் நீங்க ரிப்ளிகா செட் எப்படி எழுதுவீங்களோ த சேம் திங். ஸோ பட் இயர் கைண்ட் மட்டும் மாறும். கைண்ட் வந்து ஸ்டேட்ஃபுல் செட். இஃப் யூ கோ ஏபிஐ ரிசோர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி தட் அதோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஆப்ஸ் V1 தென் கைண்ட் ஸ்டேட்ஃபுல் செட் மெட்டடேட்டா வெப் நம்ம என்ன பாட் கிரியேட் பண்ணாலும் our pod name will be same. Okay. Then the service name you can use this or you can avoid. Okay, like others are same. Selectors, templates, manifest, spec, container, mount path. இது வரைக்கும் like same. Usually நம்ம என்ன பண்ணுவோமோ the same thing that happens. Okay, இங்க வரும்போது தான் you can able to see volume claim temple. நான் instead of PVC right, like instead of volumes right, we have to use volume claim template. இங்க கொடுக்கும்போது இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்களா, லைக் ஃபாலோ ஆல் நேம் லைக் சிமிலர். வால்யூம் மவுண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ ஃபாலோ த சேம் நேம். தட் வுட் ஓன்ட் மேக் லைக் கன்ஃபியூஸ் உங்களுக்கு ஏற்படாது. ஓகே, தென் இட் ஜஸ்ட் அ நேம் பட் இட் ஒன்ட் மேட்ச் வித் எனி திங். பட் வாட் யூ சே, ஒரு கோட் நீங்க எழுதும்போது இட் ஷுட் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஃபாலோயிங் த சேம் நேம் என்ஜினிக்ஸ் டேட்டா. இங்க ஸ்பெக் எழுதும்போது வால்யூம் கிளைம் டெம்ப்ளேட்ல ஸ்பெக் எழுதும்போது we need to mention access mode. கண்டிப்பா நம்ம access mode மென்ஷன் பண்ணணும். இட் ஷுட் பி இன் திஸ் வே. இந்த இதுக்கு முன்னாடி நம்ம access mode என்ன பண்ணிருப்போம், லைக் we used it in a இது கீழே access mode மென்ஷன் பண்ணிருப்போம் ரைட். ஸோ அதனால we are writing here. தென் ரிசோர்ஸ்க்குள்ள நம்ம எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். ஸோ ரிசோர்ஸ் அதுக்குள்ள ரிக்வெஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஃபார் எவ்ரி பாட் இட் ஷுட் ஹேவ் 1 GB ஆஃப் ஸ்பேஸ் நான் சொல்றேன். தென் ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் கண்டிப்பா உங்க பிவிசியோட மேட்ச் ஆகணும். உங்க பிவிசியோட மேட்ச் ஆகணும். இட் ஷுட் மேட்ச் வித் யுவர் ஸ்டோரேஜ் கிளாஸ் 2. ஓகேவா? ஸோ இயர் how many replicas I have one. ஒன்னே இருக்கட்டும். நான் ஸ்கேல் இன் பண்ணும்போது you can able to see that. Okay, let me apply. So what is 17 right? Cube cpl apply -f. So also இங்க சர்வீஸ் கூட நான் எழுதியிருக்கேன். சர்வீஸ் நத்திங் பட் சேம் திங். ஐ எம் யூசிங் கலெக்ட் டைப் நன். ஸ்டேட்ஃபுல் செட்டுக்கு கண்டிப்பா நன் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ லெட் மீ அப்ளை. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இருந்துட்டு நீங்க எல்லா YAML ஃபைல் அப்ளைனா யூ கேன் ஜஸ்ட் கிவ் டாட் இஸ் ஃபைன். ஸோ இட் வில் அப்ளை ஆல் யுவர் YAML ஃபைல்ஸ். ஸோ லெட் வி சி த ஸ்டேட்டஸ் ஆஃப் பாட். Get pods. Let it create. Get PVC HTS then service. It says it's pending. Let it come. Stateful is running. Once stateful run ஆயிடுச்சுனாவே we almost pod வந்து it will get up and running in a few minutes. See, our pod is up and running. Pod is up and running. இப்போ நான் சொன்ன இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கேலிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, I'll get a new terminal. Okay, here
I'll put watch pods, kubectl, get pods, hyphen WA. Okay. It will be in watch mode, right? Okay. It will be in watch mode. Now I'll scale that. Scale பண்றேன் நானு. So we know right how to scale. kubectl, scale, replicas equal to 5. எதை பண்ண போறோம்? HTS பண்ண போறோம். Stateful set. Stateful setோட நேம் web. கொடுத்தீங்கன்னா see one by one start ஆகும். So it will be in pending state. Then web one in continuing creating state. Once web one running state வந்த அப்புறம் தான் it will create the other container. So it will go until one by one in a controlled manner. So it created all 5 parts. So from web 0 to web 4 வரைக்கும் it got created. So we got all our 5 parts up and running. In case இப்போ நான் scale down பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Scale down பண்ணும்போது let me clear screen. I'll scale down 5ல இருந்து 3க்கு scale down பண்றேன்னா 4 and 3 will go on. Okay. 4 and 3 தான் போகுமே தவிர it won't go the first part அப்படி போகாது உங்களுக்கு. Okay. ஒன்ஸ் அது டெர்மினேட்டிங் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆனாதான் அடுத்த பாடே டெர்மினேட் ஆகும். ஸோ இட் ஒன்ட் டூ இன் சைமல்டேனியஸா ரெண்டு பாடுமே அட் அ டைம்ல டெலீட் பண்ணாது. ஈவன் ஃபார் த ஸ்கேல் அவுட். ஓகே. ஸோ அதர் திங் நான் சொல்லியிருந்தேன் இந்த நெட்வொர்க் ஐடென்டிட்டிஸ்லாம் கண்டிப்பா அது வச்சுக்கிட்டு இருக்கோம் சொன்னல லைக் சேம் ஐபி இட் வில் ரிட்டர்ன் ரைட். ஸோ அது செக் பண்ணுவோமா? kubectl get pods -o white. Okay. Make sure the first IP NIP it is in 50, right? Let me delete that pod. kubectl delete pod web -0. இந்த பாட நான் delete பண்றேன். So it got deleted. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா the web 0 will be in a creating state. Web 0, right? It should have the same name. Why it's not taking? Let me delete one more time. Let me describe that STS. Part 1, part 2, part 3 all are successful set. So it got deleted twice.
It should have same IP. Why it's not showing, I'm not sure. Let me edit. One second. Edit HTS. Wait a second. I'll edit. I'll edit this. Matching with fire replicas. It's not letting me to type. Okay. So pod is in stateful set. So it got, but why? I'm not sure why same name is not getting assigned. See, name assign agadu, but it's not giving the same IP. So it is like fourth, we should get 50, right? So I'm not sure why it's not giving IP, same IP, but அதே நேம்ல கிரியேட் ஆகுது. ஸோ when you're writing is cluster IP நீங்க கொடுக்கறதுனால cluster IP equal to none கொடுக்கறதுனால you can use DNS name. DNS யூஸ் பண்ணும்போது it will give this pod name. So அது எப்படி செக் பண்ணலாம்னா you can go into get service. So we created it as cluster IP none. So இப்போ இதை நம்ம கால் பண்ணி பார்த்தோம்னா ஆர் என்எஸ் லுக்கப் பண்ணி பார்த்தோம்னா சர்வீஸ் நம்ம என்எஸ் லுக்கப் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இந்த டிஎன்எஸ் நேம் வந்து இட் வில் ஷோ ஆல் திஸ் ஐபி ஆல் பாட்ஸ் வந்து இதோட பாடோட டிஎன்எஸ் நேம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணனா யூ கேன் லாகின் டு எனி ஒன் பாட். ஸோ ஐ திங்க் இதுலலாம் லாகின் பண்ண முடியறனால இட்ஸ் கெட் பேஷ் நாட் அலோவிங் மீ டு டூ. என்ன என்ன இஷ்யூன்னு தெரியல. So I'll use bash. So kubectl exec -it. What is the port name? The port name web -0, right? Web -0. I'll use sh shell. Yeah, I'm in the shell. So I'm not sure ns lookup இருக்குமான்ட்டு இதுல ns lookup nginx இருக்காதுன்னு நினைக்கிறேன். So we add some image, right? ஒரு இமேஜ் வச்சிருந்தோம்ல நம்ம. நிக்கலோஸ் இமேஜ் ஏதோ ஒன்று வச்சிருந்தோம், கரெக்ட்? Give me 1 second, I'll take that image. Oh dear. Docker Compose ல தான் வச்சிருப்போம்.
Polar state. Got this one. Red. Oh, God. Net shirt is so we can go into that. CTL. It is running. I want this container to be alive all times. Yeah, we can mention sleep. For a second, we will delete that. Yeah, it is running. So we can go into that container. Kubectl get exact -it pod name பாத்தீங்கன்னா net shoot, right? Net shoot. I need sh shell. Yeah, I can now if I do ns lookup, right? Nginx. See, all my IP address giving IPC. If I do NS lookup, right? NS lookup பண்ணும்போது இந்த podோட IP addressல I can able to see. Where is that? So 50, 37, 103 and 239, right? 50, 37, 103, 90, why 98 is showing? Do we add one more part? Yeah, see, all one, two, sorry, this all, right? 5 pots. 0 to 4, right? So we'll see all the name. See, DNS வழியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இதை எங்க யூஸ் பண்ணுவோம்னா இதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா given here எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ட்டு where is that config stateful set. Okay, stateful set பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ்ல கொடுத்துருப்பேன். நம்ம இது மோஸ்டா எங்க ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்ணுவோம்னா டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ணுவோம். டேட்டாபேஸ் ஆஸ் ஏ பாட், டேட்டாபேஸ் ஆஸ் ஏ பாட் நீங்க யூஸ் பண்ணும்போது you will be using this service stateless. ஏன்னா டேட்டாபேஸ் கண்டெய்னர் ஒன்று கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராஷ் ஆகும்போது யூ ஷுட் ஹாவ் த சேம் ஹோஸ்ட் நேம். நம்ம அப்ளிகேஷன் எழுதும் போது யூ வில் ஹாவ் திஸ் ஹோஸ்ட் நேம். இந்த ஹோஸ்ட் நேம் தான் நீங்க இதுல கொடுத்துருப்பீங்க. அப்ளிகேஷன்ல இந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்து டேட்டா எனக்கு எழுத சொல்லி சொல்லுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் வை MySQL இதுல எழுதும்போது வில் பி யூசிங் தட். ஸோ only these type of services தான் 90% of like real timeல will implement. ஒரு database as a pod நீங்க ரன் பண்ணும்போது will use stateful set. ஏன்னா we need stable DNS name. Sorry, I was confused with the IPs. It is like stable DNS name. So நம்ம என்னதான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணாலும் it will like 0, 1 and 1 அதே போல தானே உங்களுக்கு கிரியேட் ஆகும். So it is in a controlled manner. So then volume, ஏன்னா each pod will have its own volume when it got restarted or rebooted, right? So இப்போ நம்ம scale in பண்ணோம், right? We scale in up to 5 pods, right? If you go and see, right, kubectl get pvc, right? You can able to see all our pvs till 4
இதே இஃப் யூ நீங்க டைனமிக்கா கிரியேட் பண்ணதுனால you can able to see volume in your EC2 also. So if you go EC2 volumes, right? See, your volumes were still available. Once if you delete this also, you can able to retrieve your data from this volume set. Okay. Then yeah. Then இது யூஸ் பண்ணுவோம். இதனால என்ன யூஸ்? ஈச் பாட் டிஎன்எஸ் நேம் வந்து ஹோல்ட் பண்ண ஸ்டேபிள் ஐடென்டி. தென் யூ ஹேவ் ஸ்டோரேஜ். வி ஹேவ் ஆர்டர்ட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கேலிங் நம்ம பார்த்தோம் கரெக்டா? ஓகே. தென் அதர் யூஸ் கேஸ் சர்வீசஸ் லைக் காஃப்கா, RabbitMQ இல்லைன்னா those type message service நீங்க டேட்டால பார்க்கும்போது you can able to know what is Kafka, what is RabbitMQ in the sense like messaging service like a queue. In Amazon also it have like their own MQ message brokers, search engine, those type of things you can able to use this type of service in implementation. ஓகேவா? ஸோ நார்மல் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஸ்டேட்ஃபுல் எழுதுவோம்னா எழுத மாட்டோம். ஏன்னா we know that we don't expose that as a ஹெட்லெஸ் சர்வீஸா நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். we expose as a load balancer, இன்டர்னலா எக்ஸ்டர்னலா லோட் பேலன்சர் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ for that we'll use excuse me for that we use. Okay. ஸோ இதுல எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் செட்ல இன்னைக்கு பார்த்ததுல? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்க, இப்போ ம், டிபி ரன் பண்ணா நம்ம வந்து ம், கிளஸ்டர் ஐபி வந்து நன் கொடுத்துருவோம், ஹெட்லெஸ் சர்வீஸ். ஆமா. ஸோ ம். அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா நம்ம லோட் பேலன்ஸ் கொடுத்துருவோங்களா? ஆஹா, லோட் பேலன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது சப்போர்ட் பண்ணாது. ஸ்டேட்ஃபுல் செட் வந்து இட் won't சப்போர்ட் அதர் சர்வீசஸ். லோட் பேலன்ஸ் இது எல்லாமே பண்ண முடியாது. இட் ஒன்லி ஸ்டேட்ஃபுல் செட் ஒன்லி சப்போர்ட்ஸ் ஹெட்லெஸ் சர்வீஸ். ஸோ இதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டிபிக்கு தான் இது யூஸ்ஃபுல்க்கு தவிர மற்ற அப்ளிகேஷன் யூ கான்ட் ஹோஸ்ட் இட் ஆஸ் எ ஸ்டேட்ஃபுல் செட். அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே வந்து டிப்ளாய்மெண்ட்ல பண்ணிடுவோங்களா? நார்மலா ஸ்டேட்லெஸ்ல தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ம். இப்ப இதே ஐ திங்க் ஓப்பன் சிஎன்எஃப் ஓடது கிளவுட் நேட்டிவ் டிபி ஒன்னு இருக்கு. ஐம் நாட் ஷூர் நேம், எனக்கு ஞாபகம் இல்ல. டிபி ஐ ரைட் சம் கிளவுட் பிஜிஏ சம்திங், கிளவுட் பிஜி டிபி நினைக்கிறேன். So I couldn't remember that name. Cloud native PG, yeah. So இதோட like what you say, OpenCNF வந்து they are offering this solution. என்ன சொல்யூஷன்னா லைக் யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் எ பாட். இந்த பாட் பண்ணும்போது இட் சேஸ் ரைட் doesn't rely on stateful set. So I'll go through this. இது go through பண்ணி பாருங்க. You can see PostgreSDB எப்படி நம்ம பாடா யூஸ் பண்ணலான்ட்டு. They have given some things. Even I didn't started looking this. Once I start பண்ணேன்னா I hear this in the cloud கியூப்கான் ரீசெட்டா நடந்தது ரைட். அந்த கியூப்கான்ல தே அட்ரஸ்ட் சம்திங் இன் டெல்லி, புனேல நடந்தது நினைக்கிறேன். புனே ஆர் டெல்லி, ஐம் நாட் ஷூர். ஸோ அந்த கியூப்கான்ல வந்து தே அட்ரஸ்ட் திஸ் திங், பட் ஐ டென்ட் ரியலி கோ த்ரூ வெல். இஃப் யூ ஹேவ் டைம் லெட் கோ த்ரூ தட். இது வந்து சிஎன்எஃபோட டிபி சர்வீஸ் வந்து பாடா தருது. அது என்ன டைப் லைக் வாட் தே ஆர் டூயிங், ஐம் நாட் ஷூர். ஐ வில் கோ த்ரூ தட் அண்ட் ஐ லெட் யூ நோ தட். ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகே. What really this cloud native PG does. Okay. Then if you don't have doubts, we'll go to config map. I think நம்மளோட workloads வந்து we completed almost all objects, workload objects.
I I think so. Let me get that. Yeah. எனக்கு தெரிஞ்சு நம்ம we did everything right. Pod பார்த்துட்டோம், container பார்த்துட்டோம், service பார்த்துட்டோம், deployment பார்த்துட்டோம், storage பார்த்துட்டோம். So the only pending is config map and secrets. Stateful set பார்த்துட்டோம், daemon set பார்த்துட்டோம், headless service நம்ம பார்த்துட்டோம். So we are good. Only the pending topic would be config map and secret. Config map nothing but to inject data to container. என்ன டேட்டா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம்னா நான் சென்சிட்டிவ், நாட் சென்சிட்டிவ் இன் த சென்ஸ் அதர் லைக் யூசர் நேம், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணமோ. ஸோ இதுதான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவே தவிர யூ ஷுட் இன்ஜெக்ட் பாஸ்வேர்ட்ஸ். பாஸ்வேர்ட்ஸ்க்கு தான் வி ஹேவ் சீக்ரெட். ஸோ இஃப் ஐ கோ கான்ஃபிக் மேப் ரைட் கான். So the first line of the config map, it also says config map is an API object used to store non-confidential data in key value pairs. Key value pairs நம்ம பார்த்திருப்போம். So in case if you want to store something, you will write in key value pair, right? Name என்ன கொடுப்போம், promote கொடுப்போம். So இதே போல you will be saving in a key value pair fashion. So என்னென்ன டைப் பண்ணலாம்? கான்ஃபிக் மேப் ஆஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸா கொடுக்கலாம், இன்லைன் ஆர்குமெண்ட்ஸா கொடுக்கலாம், இல்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல் இன் வால்யூமா கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐ கிரியேட்டட் ஆஸ் ஏ பாடுக்கு ஒரு YAML கொடுத்துருக்கேன். ஆஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள், எக்ஸ்கியூஸ் மீ, ஆஸ் ஏ வால்யூம், இந்த 3 டைப் நான் கொடுத்துருக்கேன். ஐ ஷோ யூ வாட் இஸ் இட் மீன். ஓகே, இந்த 3 எப்படி நம்ம இந்த கான்ஃபிக் மேப்பை இன்ஜெக்ட் பண்ணலாம் நம்மளோட பாட்லயோ இல்ல இதுலயோ, வாட் வி கேன் டூ ரைட். I'll show you that. ஸோ நான் சொல்லியிருந்தேன் லைக் நார்மலா வில் பி இன்ஜெக்டிங் வேல்யூஸ் ரைட், நான் சென்சிட்டிவ் வேல்யூஸ். இந்த பாத்தீங்கன்னா கான்ஃபிக் மேப்போட கைண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் கான்ஃபிக் மேப், சி அண்ட் எம் ஷுட் பி கேப்ஸ், ஏபிஐ வெர்ஷன் பாத்தீங்கன்னா V1. இதுல இன்ஸ்டா ஆஃப் ஸ்பெக்ஸ் வி யூஸ் டேட்டா. நான் என்ன இன்ஜெக்ட் பண்ண போறேன். ஸோ ஐல் பி இன்ஜெக்டிங் player initial lives equal to 3, UI properties file name, இந்த just ஒரு நேம் அசைன் பண்றேன். Then game propertiesல I'll be adding these things. Enemy type equal to aliens, monster. So it can take multiple values. ஒரு key இருக்கணும். You can hear me, right? Hello? Someone confirm me. நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, ஐ திங்க் மை இன்டர்நெட் அன்ஸ்டேபிள். ஸோ வேற எங்க கடைசியா விட்டது, நீ ஐடியா? ஓகே, I'll explain from the starting itself. ஸோ கான்ஃபிக் மேப் வந்து கைண்டா கொடுக்குறோம். தென் டேட்டால தான் உங்க கீயோட வேல்யூ பேரோட டேட்டாஸ் கொடுக்குறோம். ஸோ இயர் ஐ எம் கிவிங் கீ பிளேயர் இனிஷியல் லைவ்ஸ் ஈக்குவல் டு 3 as a key. UI ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் நேம் இது ஒரு கீ, இதோட வேல்யூ கொடுக்குறேன். தென் ஃபார் எ சிங்கிள் கீ, இஃப் யூ வாண்ட் ஹேவ் மல்டிபிள் வேல்யூஸ் ரைட், யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்மட். ஸோ இதுதான் நம்மளோட கேம் டாட் ப்ராப்பர்ட்டிஸோட கீ. தென் ஐ எம் கிவிங் multiple values, so you can do like that. Okay வா? then இப்போ பாட்ல போனீங்கன்னா these are like yeah, so these are basic things. so podோட நேம் தரேன். then container environment variable தான். I'm just giving some environment variables. இது வந்து not a value. environment variablesல see I'm referring my config map reference. so என்ன நேம், கேம் டெமோ, கீ இனிஷியல் பிளேயர் வேல்யூஸ், நேம் அதோட வேல்யூ கொடுத்துட்டு ஐம் மியர் மவுண்டிங். இங்க மவுண்ட் பண்றது கான்ஃபிக் மேப்பா நான் மவுண்ட் பண்றேன். மவுண்ட் பண்ணும்போது த அவுட்புட் ஆஃப் யுவர் திங் வுட் பி பாத்தீங்கன்னா இட் வில் செட் இதோட வேல்யூ, இதோட வேரியபிளோட வேல்யூ இட் வில் செட் டு வாட் வி ப்ரீ டிஃபைன்ட் இன் இயர். இங்க என்ன நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணிருக்கோமோ
and the value it will be set as to this particular variable. So it's just we are injecting. So இந்த பிளேயர் இனிஷியல் லைஃப் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பிளேயர் இனிஷியல் லைஃபோட வேல்யூ நம்ம ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்றோமே தவிர வி ஆர் நாட் சேஞ்சிங் எனி திங், வி ஆர் நாட் சேஞ்சிங் எனி பாட் ஃபைல், எனி மெயின் திங் எதுவுமே நம்ம பண்ணல, ஜஸ்ட் இன்ஜெக்டிங் த வேல்யூஸ். ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ தட். Let me see, clear the screen. So I'll go back CD 18. So I'll apply kubectl, apply -f as pod. So I'll applying both file kubectl get pods. So this is my demo pod, it is running. இப்போ config map இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா you can see kubectl get config map. See, you can see it has 4 data. என்னென்ன data config mapல இருக்குன்னா you can describe it. kubectl describe config map game hyphen demo. See, இந்த டேட்டாலாம் நம்ம வந்து உள்ள வந்து புஷ் பண்ண போறோம். ஸோ டேட்டா, யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி புஷிங் டு அவர் பாட். ஸோ இப்போ நீங்க பாட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி தட். லெட் மீ கோ இன்சைட் டு தட் பாட். kubectl exec -it பாட் நேம் பார்த்தீங்கன்னா config mat இப்போ I need sh. Yeah, it got. So if we echo that value, right? Echo player initial life. So நம்ம என்ன config mapல push பண்ணோம், it should be like 3, right? So it will print that 3. If you take this, right, UI ஓட அது பார்த்தீங்கன்னா echo dollar it take this as properties file. So நம்ம என்ன inject பண்ணுமோ we can able to get the value. See, if I echo this value, right, I'll get user interface properties, right? If I echo this game properties, right, and see what happens. Echo dollar. I think we have to use all caps. See, it takes that. So இதை நம்ம just ஒரு inject பண்றோம். We are injecting values to the variables through config map. இதே போல நீங்க என்னென்ன பண்ணலாம்னா you can add as a environment variable மாதிரி. ஸோ இங்க நான் என்ன இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா in config mapல ஒரு கீ வேல்யூ பேர்ல ஸ்பெஷல் டாட் ஹவு ஈக்குவல் டு வெரின்னு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு நார்மல், நாட் டிஃப்ரெண்ட் ஒன், சேம் நார்மல் ஒன். இங்க பாட்ல போய் பாத்தீங்கன்னா ஐம் யூசிங் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஸ்பெஷல் திஸ் ஒன் ஹவு லெவல் கீ, ரைட், எனி நேமா இருக்கலாம்.
ஸோ வேல்யூ ஃப்ரம் எங்கேருந்து எடுக்கிறேன், ஸோ ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் மை கான்ஃபிக் மேப்போட நேம் ஸ்பெஷல் கான்ஃபிக், தென் கீ ஸ்பெஷல் டாட் அவுட். இந்த ரீஸ்டார்ட் பாலிசி இது எங்க நான் யூஸ் பண்றேன்னா, I'm like injecting as environment variable, right? What are environment variables in the என்னென்ன இருக்கோ, so it will show all the environment variables. இது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, clear, you can use config as nv, right? So kubectl apply -f as cnv, right? So it got created. Kubectl get pods. So these are name. So you can get the log. Logல போய் பார்த்தீங்கன்னா it will printed all your kubectl logs. இந்த நேம் கொடுத்தீங்கன்னா so it will print all your environment variables in the log. So நம்ம இங்க கொடுத்தோடனே இந்த கண்டெய்னர் ஜாப் முடிஞ்சது, it went sleep ஆயிடுச்சுன்னா it means it completed that job status, அதனால it became completed state. So in case if you don't want to complete it, right, add one more command. Can use one more command to sleep. நீங்க sleep வந்து மென்ஷன் பண்ணலாம். Sleep, so you can mention the sleep, so it will be running and you can log into the container and you can able to see. Okay, wow. So what I'm doing, just printing environmental variable. இது நீங்க நார்மலா எந்த கண்டெய்னருக்குள்ள கூட போய் you can do print UCNV. So என்னென்ன environment variables it வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு you can able to see that. Yeah, I'm still with the container. Yeah, I'll give. So it's not taking. Okay, leave it. நீங்க இந்த எதனா ஒரு கண்டெய்னருக்குள்ள போயிட்டு கூட you can able to see என்ன environmental variable எடுக்குது. So you can see or I can see here kubectl exec hyphen it exec hyphen it remote on park. So I'll use directly commands. See, நீங்க எந்த பாட் இருந்தாலும் it would have some default environment variable injected to that container. So அந்த எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகேவா? See here it has that, right? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளோட values are எல்லாமே injected as a environment variable. So this is the one as a volume. வால்யூமா நீங்க எப்படி பண்ணணும்னா let me close this. This is same, but this container will be in a sleeping state. நான் அங்க சொல்லியிருந்தேன் like, so I'm making this container in a sleep state means it will be up and running till this seconds complete. ஓகேவா? So I'm mounting as a config volume. இந்த பாத்தில் நான் மவுண்ட் பண்றேன். வாட் would be this டைப்னா என்ன இங்க பிரிண்ட் பண்ணோம்னா, இங்க நான் இந்த ஃபைல் cat etc config slash keys, இந்த கீஸை வந்து நான் இங்க பிரிண்ட் பண்ணும்போது you will have called it will have like keys. Yeah, I'll apply and we'll see what would be. I'm like இந்த பர்டிகுலர் வேல்யூ நான் இங்க வால்யூமா பாஸ் பண்றேன். see as a volume here. இதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, here we are passing as a environment variable. You could see a config map reference, but here I am passing as a volume. See, config volume. Under that config map, I'm using that name. In a name, special config, it matching it. In items, special level. Key equal to special level. Path வந்து keys. இந்த keys வரும் உங்களுக்கு. Then restart policy of this container is I set to never. So
If you go and see what it shows output now, you can see that. Let me rename the container. Sorry, rename the pot. kubectl apply config as volume. It got created. If you kubectl get pods, right? Get pods, not get logs. kubectl logs. So it will print very or charm not printed anything. You ctl get pod. Okay, okay. Why it's not printed, right? Yeah, print agala. It's in running stage. நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த and கொடுத்திருக்கேன். It means it should both command run ஆனதா you can able to see the output, right? So I'll remove that link. I'll remove that sleep. I'll delete and apply. I'll apply again. It's not deleting. But done. So I'll make it 5 seconds. Yeah, it is in completed state. இப்போ இதோட லாக் பார்த்தீங்கன்னா you could see kubectl log. See, it printed very. It means it took this special level. So நம்ம special level கொடுத்திருந்தோம். In case if you want to use one more item, right? You can use and you can print it. So you can catch that. இந்த keysக்குள்ள you can put it. இதே நீங்க இந்த container run ஆகும்போது உள்ள போய் பார்த்தீங்கன்னா it will be done. So I'll change this to 50,000. Save. Let me delete and apply that job. I will apply the job again. So it got created. I'll show you. So I'll use here. I want to use. I don't want digital. I'll use git bash. Okay. kubectl exec -it pod name. Then I need SSL. So I'm inside that container. What is the path I save? So if you go cat etc config keys, if you print it right, it will take that value as keys. இந்த வெரி இந்த வந்து இதோட ஸ்பெஷல் லெவல் it took that as a
இல்லை what you say வால்யூம்ல இருந்து it took the data and injected in this particular path. ஓகேவா? see we put it here, right? Mount path. இந்த mount pathல it added those things. Okay, so this is how you can use config map as a volume. The only pending topic on this workload job வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. I will go on tomorrow, so secrets will take like more than 30 minutes. Secrets only like we secrets not வெறும் நம்ம பாஸ்வேர்ட் டேட்டாபேஸோட பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம லைக் அதர் திங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது. ஸோ வில் ஹாவ் தட் டிஸ்கஷன் டுமாரோ. நிறைய இருக்கு, நாட் சிங்கிள் வி கான்ட் what you say shrink as only it use secrets. Apart from secrets it has used many things. Okay, so இதுல any doubts இருக்கா இன்னைக்கு config mapல? Config map and stateful sets. ஸோ இதுல யூசேஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ I'll explain one by one. Okay, see, I'll explain it tomorrow detailing secrets, then workload. நாளைக்கு we'll try to complete this both topic. So tomorrow would be a Saturday. We can have a long class. Evening I'll try to give a time. We'll have like instead of 1 hour, 1.5 hours, we'll have like 2 hours or like 2 hours 30 minutes. We'll have that. Okay, we'll try to complete workload scheduling tomorrow. Okay, scheduling will complete. So any doubts உங்களுக்கு இருக்கா so far இன்னைக்கு பார்த்த டாபிக்ல? ஒன் செகண்ட் கோ த்ரூ பண்றேன் ஜி நம்ம வீடியோ. தாராளமா பண்ணுங்க. You can reach me out once you go through, right? Let me know. Okay. Okay. ஷூர். If nothing is there, we can drop for the day and we can meet tomorrow. Okay. Thank you. Thank you, everyone. தேங்க்யூ. Bye bye. தேங்க்யூ. Have a nice weekend.